Voice of Tamil 24. ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுமே தற்போது மலையாள சினிமாவில் நடைபெற்று வரும் பாலியல் கொடுமைகளை பற்றி அதிர்ச்சியில் ஆழ்ந்து போயிருக்கின்றனர். அடுத்து எந்த சினிமா உலகம் மாட்டப் போகிறது என்ற வகையிலும் கதிகலங்கி போய் நிற்கின்றனர். அதுவும் மலையாளத்தில் டாப் நடிகர்களாக இருக்கும் ஒரு சில நடிகர்களின் பெயர்கள் இதில் அடிபடுவதும் கூடுதல் அதிர்ச்சி. தற்போது பிரபல நடிகரான சித்திக், ஜெயசூர்யா மற்றும் பாப்புலரான இயக்குநர்கள் என அடுத்தடுத்து பிரபலங்களின் பெயர்கள் நீண்டு கொண்டே போகின்றன. இதில் நம்பர் 1 இடத்தில் இருப்பவரே மோகன்லால் தான் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் அனைவரும் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து நடிகர் சங்கத்தையே கலைத்து விட்டனர். இதை பிரபல நடிகையான பூ பார்வதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தைரியமாக எதையும் பேசக்கூடியவர் நடிகை பார்வதி. இன்னும் எத்தனை நடிகர்களின் பெயர்கள் வரப்போகிறதோ என தெரியவில்லை என்று கூறியுள்ளார். இந்நிலையில் பாலியல் கொடுமையில் சிக்கியுள்ள மலையாள நடிகரான இடைவேளை பாபுவுடன் பிரபல குக் வித் கோமாளி புகழ் ஷாலின் ஜோயா இருக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஜோயா விஜய் டிவியில் மிகவும் பிரபலமான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவர். இவர் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் பெண் தோழி ஆவார். இவர்தான் மலையாள நடிகர் இடைவேளை பாபுவுடன் சேர்ந்து ரீல்ஸ் செய்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. இது மேலும் சில சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.